லைவ்ல பார்வதியும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரமாக அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் போச்சு. ஸோ ஒரு வீக் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அடுத்து சேர்ந்துக்கிட்டாங்க, திருப்பி அடிச்சுக்கிட்டாங்க, திருப்பி இப்போ சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அமித் பற்றி பேசுகிறாங்க. அமித் பற்றி என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, நேற்றுக்கு ஆக்சுவலாக பார்வதி வந்து ஃபஸ்ட்டு அமித் கிட்ட சொல்லியிருப்பாரு, இனிமேல் நானும் உங்களை பற்றி பேச மாட்டேன், நீங்களும் என்னை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அமித் ஓகே சொல்லியிருப்பாரு. பட் இப்போ வந்து அமித் பற்றி தான் பேசுகிறாங்க. அதாவது 2 நாள் அந்த டாஸ்கில் இருந்த வரைக்கும் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த மொட்டைக்கடுதாசி மேட்ரு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு எனக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா, அவர் எதுக்காக பயப்படுறாருன்னா, இந்த இந்த டீம்லாம் ரொம்ப மோசம். வெளியில் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எடிட்ஸ் போடுவாங்க. ஸோ அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. அப்போ வந்து ஏதாவது எடிட்ஸ் போட்டுறக்கூடாது, இந்த மாதிரி ஒரு லெட்ரு வேறு யாரோ எழுதிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அவர் பயந்து போய் ஒதுங்கிட்டார். நேத்தி கூட ஐ சீக்ரெட்லி லைக் யூ அப்படின்னு சொல்லி விக்ரம் எழுதின லெட்டரை பார்த்துட்டு பாரு போயிட்டு கேட்பாங்க, நீங்கள் தான் எழுதுனீங்களா அப்படின்னு. ஐம் அ மேரிட் மேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு சரி நம்ம யாரு கூடயும் இந்த மாதிரி ஒரு எடிட்ஸில் நம்ம சிக்கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து முத்துக்கும் ஜாக்குக்கும் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அவங்களுக்கே நிறைய எடிட்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால அவர் ஒதுங்கிட்டார். அதை வந்து பார்வதி ஒரு கன்சர்னாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் நான் வந்து அந்த யார் போகணுன்னு கேட்கும்போது அமித் என்னையே சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களோட ட்ரூ இன்டென்ஷன்ஸ் வெளியில் தெரியுது, வெளியில் பேசினாலும் அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அங்கே 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்த்தில் யார் வெளியே போகணுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று வந்து சாண்ட்ரா, ஒன்று வந்து வியானா, இன்னொன்று யாருன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு 3 பர்சன்ஸ். அதில் யார் சொன்னாலும் யாரோ ஒருத்தர் சொல்லி தானே ஆகணும். இப்போது வாண்டடாக போயிட்டு வன்மத்தை கக்கிட்டு இருந்தால் நம்ம அவங்களை குத்தம் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. விஜய் சேதுபதி சார் ஒரு டாஸ்க்கு கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. 3 பேர் இருக்காங்க, இதில் யார் போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி ஒரு நேம் சொல்லி தான் ஆகணும். அதில் ஒன்று தான் அவர் சாண்ட்ராவை சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து பெருசாக அஃபெண்ட் ஆக முடியாது. ஆப்வியஸ்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் பெருசாக அஃபெண்ட் ஆகிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டை விட்டு நான் போகிறது வரைக்கும் என்னால் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகவே முடியாது. நான் என்ன பண்ணாலும் அவங்க யாரும் எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க போகிறதே இல்லை. அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே கேட்குறாங்க. இப்போ பாரு சொல்லியிருக்காங்க, ஆமாம் நான் ஆயிருக்கேன் அப்படின்னு. ஒரு டாஸ்க்கு நல்லா பண்ணியிருப்பாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் நினைக்கிறேன். நல்லா பண்ணி அதில் தான் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்கே நடந்துச்சு. அந்த சபரிக்கும் அவங்களுக்கும் நடந்த அந்த டாஸ்க் நடந்தது. ஸோ அந்த டாஸ்க்கை ரெஃபர் பண்ணுறாங்க. இப்படி கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. லைவில் ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால தான் அந்த பட்டிமன்றம் டாஸ்க்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.